இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மின் கட்டணம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மின்சார வாரியம் பார்த்திங்கன்னா தங்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு முக்கிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் மின் கட்டணம் செலுத்துவது தொடர்பாக நுகர்வோர்களுக்கு போலியான குறுஞ்செய்தி விடுத்து அதன் மூலம் மோசடி நடைபெறுவதாக தெரிவித்துள்ளது. அதில் உங்களின் பழைய மாத மின் கட்டணம் ரசீது செய்யப்படாததால் இன்று இரவுக்குள் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் இதை தவிர்க்கும் விதத்தில் குறைந்தபட்ச தகவலை பெற வேண்டும் அல்லது ரூபாய் 3 செலுத்த வேண்டும் என்று இருக்கும். இப்படி மெசேஜ் வந்தால் யாரும் பதட்டப்படக்கூடாது. அதோடு அதில் உள்ள லிங்கையும் கிளிக் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் செய்தால் உங்கள் வங்கியில் இருக்கும் பணத்தை மோசடி செய்து எடுத்து விடுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் மின் கட்டணம் செலுதுன்னு சொல்லி எந்த ஒரு எஸ்எம்எஸ் வந்தாலும் அதை நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் மொபைல் ஆப் மூலமாக ஈஸியாக உங்களோட வீட்டுக்கான மின் கட்டணம் எவ்வளோ வந்திருக்கு எப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ண முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது, ஆன்லைன் மூலமாக இபி பில் எப்படி பே பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு டேஞ்சன்ட் கோட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே டேஞ்சன்ட் கோட்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இது ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்டேட் கேட்குது, நான் அப்டேட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே சில டீட்டெயில்ஸ்லாம் அளவு கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் 4 டிஜிட் பின் நம்பர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு 4 டிஜிட் பின் நம்பர் செட் பண்ணிவிட்டு செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட இபி பில் நம்பர்லாம் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டியூ ₹95 பே பண்ணணும். இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 18/12/2023 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு இபி பில்லுக்கான சர்வீஸ் கனெக்ஷன் யார் பேரில் இருக்கோ அவங்களோட நேம் ஷோ ஆகும். அதற்கு கீழே சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ மின் கட்டணம் வந்திருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பேனோ ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கன்சியூமர் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். சூஸ் பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் யூபிஐ மூலமாக பே பண்ணணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு யூபிஐ, கியூஆர் கோட் ஆர் எனி கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கார்டு, பேங்கிங், யூபிஐன்னு இருக்கும். நான் யூபிஐ மூலமாக பே பண்ணுறதால யூபிஐ செலக்ட் பண்ணுறேன். இதில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே இருக்கும். நான் கூகுள் பே செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான யூபிஐ ஐடி என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யூபிஐ யார் பேரில் இருக்கோ அவங்களோட நேம் ஷோ ஆகும். அதற்கு பக்கத்தில் பேனோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேனோ கொடுத்தோன்னே கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகணும். இதில் கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு டேஞ்சன்ட் கோட்னு சொல்லி அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு காட்டும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கூகுள் பேலேருந்து பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பேமெண்ட் கம்ப்ளீட்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்திருக்கு. அதன் பிறகு மறுபடியும் நீங்கள் இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நோ டியூன்னு சொல்லி டிக் மார்க் ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி இபி பில் எவ்வளோ வந்திருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இபி பில்லும் பே பண்ணிக்கலாம். ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் செக் பண்ணாலும் பாட்டம்லேயே 5ஆவதாக செக் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.